Hello friends, welcome back to Amy Madras Cooking with Hemlata Vinod Kumar. இன்னைக்கு நம்ம கார முள்ளு முறுக்கு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ முறுக்குக்கு பச்சரிசி மாவு நான் 4 கப் எடுத்துருக்கேங்க. முறுக்கு மாவு கடையிலே விற்கிது. அப்படி வந்து உங்களுக்கு கிடைக்கலன்னா பச்சரிசி வீட்டில் இருந்ததுன்னா அதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிடுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு ஒரு வெள்ளை துணி இதெல்லாம் நல்லா மெலிசாக இருக்கணும் துணி. அந்த துணியில் வந்துட்டு அரிசியை நல்லா ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா நிழல்லே ஆற வைங்க. வீட்டுக்குள்ளேயே ஆற வைங்க, வெயில் படக்கூடாது. நல்லா வீட்டுக்குள்ளேயே ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அரிசியை தொடும் போது அந்த அரிசி வந்து உங்கள் கையில் ஒட்டக்கூடாது, அந்தளவுக்கு இருக்கணும். நல்லா காஞ்ச உடனே மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரிசி அரைக்க கொடுக்கும்போது அரிசி வந்து ஈரமாக இருக்கக்கூடாது. அப்படி ஈரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு அரைக்கும் போது நூலாக வரும் அரிசி. இப்போ வந்து நான் பாருங்கள் உளுந்து மாவு போடுறேன், 1 கப்பு போட்டிருக்கேன். இது வந்து நல்லா உளுத்தம் பருப்பை வந்துட்டு நல்லா கடாயில், வெறும் கடாயில், எண்ணெய் அதுவும் ஊற்றக்கூடாது, வெறும் கடாயிலே நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி மிக்சிலே போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையே வந்து நம்ம போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். அரிசி மாவு வந்துட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்ட உடனே ஒரு வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அரிசி மாவு கெட்டே போகாதுங்க, அப்படியே இருக்கும். இப்போது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு வந்து ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, கரெக்டாக போடுங்க. அப்போ தான் வந்து முறுக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். கருப்பு எள்ளு நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்தால் நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப்பு ரீஃபண்ட் ஆயிலை இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணிவிட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி சேர்க்கறதுனால மாவு பிசையும் போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு சூடாக இருக்கும், அதனால் வந்து கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் கை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் வந்து நீங்கள் உருக்கியும் சேர்க்கலாம், இல்லைனா நீங்கள் இப்படியே கூட சேர்க்கலாம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். மாவு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இப்படி இருக்கணும் மாவு, இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து முறுக்கு போட்டுடலாங்க. இந்த மாதிரி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இதை டைட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க.